தமிழ், ம்? என்ன தமிழ்? தூங்குற நேரத்துல கண்ணாடி முன்னாடி போய் உட்காந்துருக்க. எல்லாம் உங்க ஓர வஞ்சனையை யோசிச்சுதான். ஓர வஞ்சனையா? அப்படின்னா? ம், ஒரு கண்ணுல வெண்ணையும் இன்னொரு கண்ணுல சுண்ணாமும் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி. நீ என்ன சொல்ல வர தமிழ்? பின்ன என்னங்க, கட்டின பொண்டாட்டி தானே நான். இத்தனை நாள் உங்க கூடவே தானே இருக்கேன். உங்களுக்கு நான் மட்டும் எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து பண்றேன். நீங்க எனக்கு ஏதாச்சும் பண்றீங்களா இல்ல பாசமா தான் நடந்துக்கிறீங்களா? ம்? என்ன பிரச்சனை உனக்கு? ஆ, என் தங்கச்சிங்க கிட்ட மட்டும் நல்ல பாசமா நடந்துக்கிறீங்க, என்கிட்ட அப்படியா இருக்கீங்க? எப்ப பாரு எரிஞ்சு எரிஞ்சு விழுறீங்க. இதுக்கு பேரு தான் ஓர வஞ்சனை. ஏய், எதுக்கு இப்படி சத்தம் போடுற? உனக்கு இப்ப என்ன வேணும்? எனக்கு தெரியாது. எனக்கு இப்பவே நீங்க தலை பின்னி விடணும். தலை பின்னி விடணுமா? ஏற்கனவே நல்லா தானே இருக்கு. ம்? ஏய் தமிழ், இப்போ இல்ல, பாருங்க கலைஞ்சு போயிருக்கு. பாருங்க, இப்ப பின்னி விடுங்க. வாங்க அடி பா- வாங்க. அட ஆண்டவா. ஏன் சிவி, நான் கேட்டதுக்கே நீங்க தலை பின்னி விடுறீங்க? ம்? ம். அப்போ உங்களுக்கு என்ன அவ்வளவு பிடிக்கும், அப்படிதானே? ம். அப்போ இது லவ் தானே? தமிழ், இது உங்ககிட்ட நிரூபிச்சுட்டே இருக்கணுமா? ம். ம்? ம். ம். பாரு. ஆ? ம். ஐயோ, கனவா? தமிழ், என்ன கனவா? ஆ, கனவுல உன் பின்னாடி நின்னு உனக்கு ஜட பின்னி விடுற மாதிரி இருந்திருக்குமே. ஆ, அப்புறம் அப்படியே முன்னாடி வந்து உன் நெத்தில முத்தம் கொடுக்கற மாதிரி வந்திருக்குமே. ஆமா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ம். இத கண்டுபிடிக்கிறதுக்கு பெரிய அறிவாளியா இருக்கணும்லாம் அவசியம் இல்ல. பேசிக் சென்ஸ் இருந்தாலே போதும். நீ எப்போ எப்படி என்ன யோசிப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கற்பனையில மிதக்காத, பேசாம வந்து படு. தூங்க தான் போறேன். வேற என்ன நடக்க போகுது? ஆ?